அனைவருக்கும் வணக்கம். ஆடி கிருத்திகை 2025 ஒரு நாள் விரதம் நம் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன விஷயங்கள் நம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கிருத்திகை அன்று விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம், திருமண தடைகள் விலகும், குடும்ப ஒற்றுமையாக இருக்கும், சொந்த வீடு அமையும், நம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும், இன்னல்கள் நீங்கும். எவ்வளவோ மனக்கவலைகள், மன அழுத்தங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் முருகன்ட்டு நம்ம சரணாகதி அடைந்து இந்த நாளன்று நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலே நமக்கு பல பிரச்சனைகள் தீரும், கஷ்டங்கள் முற்றிலும் நீங்கும். ஆடி கிருத்திகை அன்று நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா இது புண்ணிய காலம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி கிருத்திகை அன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதிகாலை எழுந்திரிக்கணும். சூரிய உதயம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே நம்ம எழுந்திரிக்க வேண்டும். சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு சில நேரம் 6:10 இல்லை 5:48 இந்த மாதிரி ஆரம்பிக்கும். அன்னைக்கு ஆடி கிருத்திகை அன்று பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு நமக்கு சூரியன் உதயமாகுது. நீங்கள் ஒரு 5:30க்காவது எழுந்திரிக்க வேண்டிய. எழுந்திரிச்சிட்டு நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விரதம் இருக்க தொடங்கணும். இப்போ விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிடணும் விருப்பம் இருக்குது அப்படின்னா காலையில் ஏதாவது ஆவியில் வேக வைத்த உணவு, இட்லி, உப்புமா அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. பிறகு 11 மணி போல் ஒரு டம்ளர் பாலோ அல்லது 2 வாழைப்பழம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். மதியம் பட்டினியாக இருப்பது ரொம்ப நல்லது. மாலை 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவாமி கும்பிட்டு சுவாமிக்கு எத்தனை தீபம் நீங்கள் ஏற்றணும் அப்படின்னா 6 அகல் விளக்கு நீங்கள் ஏற்றணும். இப்போ காலை 6 அகல் விளக்கும் ஏற்றலாம், மாலையும் ஏற்றலாம். ஒருவேளை காலையில் 1 மட்டும் நான் ஏற்றிக்கிறேன் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் 1 மட்டும் காலையில் ஏற்றி வைத்துட்டு சங்கல்பம்லாம் வைக்கணும். நீங்கள் எதற்காக விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணும்போதே சுவாமிகிட்ட சங்கல்பம் வச்சிடணும். இந்த பிரார்த்தனைக்காக தான் நான் விரதம் இருக்கிறேன் முருகா, நீங்கள் எனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காலையிலே உங்களுடைய வேண்டுதலை வச்சிடணும். வைத்துட்டு நீங்கள் விரதம் இருக்க தொடங்கிட்டு மாலை 6 மணிக்கு மேலே மறுபடியும் நீங்கள் ஒரு 6 தீபம் ஏற்றி வைத்து சுவாமிக்கு உரிய கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், பாடல்கள் நிறையா இருக்குது இல்லையா, கந்தர் அனுபூதி நிறைய பாடல்கள் இருக்கும், மந்திரங்கள் இருக்குது. இதில் ஏதேனும் ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லலாம். இல்லைன்னா ஓம் சரவண பவாய நமக அந்த மந்திரத்தை சொன்னால் கூட போதும். 108 முறை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பார்த்தீங்கன்னா பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம். செவ்வரளி உதிரி பூக்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு அடுத்து நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடாக பண்ணணும். அப்படி இப்போ விரதம் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு படையல் சாப்பாடு மாதிரி நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது பார்த்திங்கன்னா சாதம், சாம்பார், 2 பொரியல் வைத்து, பாயாசம் வைத்து, அப்பளம் வைத்து, இந்த மாதிரி நம்ம எப்படி ஒரு கல்யாண விருந்து சாப்பிடுவோமோ அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி அந்த சாப்பாடை நீங்கள் பிரசாதமாக எடுத்து விரதத்தை நிறைவு செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிருத்திகை அன்று பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு சாப்பாடு போட்டு தான் வழிபாடு செய்வாங்க. இலை சாப்பாடு போட்டு, வாழை இலையில் நீங்கள் இந்த சாப்பாடு போட்டு தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் இது கட்டாயமாக வைக்கணும். தேங்காய் உடச்சி வைக்கணும், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம வைத்து வழிபாடு செய்கிறது ஆடி கிருத்திகைக்கும் தை கிருத்திகைக்கும் இந்த 2 மாதத்தில் நமக்கு மாத கிருத்திகை வரும். அதில் சிறப்பானது ஆடியும் தை மட்டும் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கு. அதனால் இந்த மாதத்தில் நம்ம செய்கின்ற வழிபாடு நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும், நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும், எல்லா கவலையுமே நமக்கு தீர ஆரம்பிக்கும். அது கடன் தொல்லையாக இருக்கலாம், மற்ற ஏதேனும் பிரச்சனையாக இருக்கலாம், எல்லாமே நமக்கு சரியாகும். ரொம்ப எளிமையான வழிபாடு தான், ஆனால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரை நீங்கள் கரெக்டாக அந்த விரதத்தை கடைபிடிக்கணும். அதில் நடுவில் பார்த்து நம்ம மதியம் 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் தூங்கணும் அப்படிங்கிறது நினைப்பீங்க. ஒரு சில பேர் அது ரொட்டீனாக இருக்கிறவங்க தூங்கணும்னு நினைப்பீங்க. அந்த நேரம் தூங்காதீங்க. நீங்கள் விரதம் இருக்கிற அன்றைக்கி நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா பகலில் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது விரதம் இருப்பதற்கான பலன் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம வாட்டில் தூங்குறோம் அப்படின்னா அது ஒரு யூஸ் இல்லை. ஏன்னா நம்ம விரதம் இருக்கிறது நம்ம வற்புறுத்தி சுவாமிக்காக அந்த நாளை இருக்கிறதான் விரதம். நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அது தவறு கிடையாது. கொஞ்சம் நேரம் நம்ம தரையில் படுத்து நம்ம ஒரு தலாணி வச்சு கூட நம்ம படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. மற்றபடி பார்த்திங்கன்னா நல்லா தூங்குறது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் சாப்பிட்டு தூங்குறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா விரதத்திற்கான இது கிடையாது.
ஒரு சில பேர் வீடியோக்காக சொல்லலாம், நீங்கள் வாட்டில் தூங்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மை விரதம் இருக்கிறவங்க நான் பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா யாரும் தூங்குனது கிடையாது, மதிய நேரம் தூங்குனது கிடையாது. விரதம் இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக விரதம் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பூஜை மட்டும் செய்வாங்க. இந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்குறேன். கிருத்திகை அன்று பார்த்தீங்கன்னா இந்த நகத்தை வெட்டுறது, முடி வெட்டுறது, இந்த விரதம் இருக்கும்போது இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம முத நாள் இப்போ வந்து கிருத்திகை வர்றதுக்கு முத நாளே நம்ம வீடை ஃபுல்லாக சுத்தம் படுத்தி வச்சிடணும். சுத்தப்படுத்திட்டு சுவாமிக்கு ஏற்றின்ற தீபத்தெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சிடணும் நம்ம. இப்போ ஆடி கிருத்திகை பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 2 முறை வருது. ஒன்று வந்து ஆடி 4ஆம் தேதி ஒன்று வருது, ஆடி கடைசியில் ஒன்று வருது. ஆடி 4ஆம் தேதி பொதுவாக எல்லாருமே இந்த ஆடி கிருத்திகையாக கொண்டாடுறாங்க. இப்போ வந்து ஆடி கிருத்திகை வந்து இந்த ஆடி 4ஆம் தேதி நமக்கு கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கல அப்படின்னா ஆடி கடைசியில் ஆடி 31ஆம் தேதி நமக்கு வரும். அதாவது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரும்னு நினைக்கிறேன். அந்த தேதியில் நம்ம கொண்டாடலாம். ஸோ 2மே நம்ம ஆடி கிருத்திகை வந்து நம்ம கொண்டாடிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆடி கிருத்திகை பார்த்திங்கன்னா ஆடி 4ஆம் தேதி ஜூலை மாதம் 20ஆம் தேதி வருது. ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு வருது. ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து மாலை நேரம் நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. ஒரு நாள் விரதம் தான் உங்களுக்கு இந்த ஒரு வருடம் விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது தை கிருத்திகை வர்ற வரை உங்களுக்கு அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து 2 கிருத்திகை வருது பார்த்திங்களா. இப்போ இந்த கிருத்திகை வந்து எல்லாருமே வழிபாடு செய்யுங்க. இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, மாதவிடாய் இருக்கும் பார்த்திங்களா, அவர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா ஆடி கடைசியில் வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா இப்போ வந்து ஆடி 4ம் ஆடி 30க்கும் நமக்கு கொஞ்சம் கேப் இருக்குல்ல, 26 நாள் தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா டேட் ஆகிடுச்சு அப்படின்னா கடைசியில் வந்து நீங்கள் வந்து அதாவது சுவாமி கும்பிட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இல்லை எனக்கு கடைசியில் தான் எனக்கு பீரியட்ஸ் டேட் வருது அப்படின்னு இந்த முதல்ல நீங்கள் ஆடி கிருத்திகையை கொண்டாடிக்கோங்க. எதை நினச்சி குழப்பிக்காதீங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு டேட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆடி கிருத்திகை ஒரு சில பேர் வந்து ஆடி 4 கிருத்திகைங்கிறாங்க, ஒரு சில பேர் ஆடி கடைசி தான் கிருத்திகை அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2மே முருகனுக்கு உகந்ததான். அதாவது பார்த்தீங்கன்னா கிருத்திகை வந்து ஆடி கிருத்திகை எதற்காக சிறப்பு அப்படின்னா உத்திரையான காலம் முடிஞ்சிட்டு நமக்கு ஆடி மாதத்துலேருந்து நமக்கு தட்சணா காலம் ஸ்டார்ட் ஆகும். அதாவது அது புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த தட்சணா காலம் வந்து ஆடி மாதத்துலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அந்த கிருத்திகை வரும்போது நமக்கு வந்து அந்த கிருத்திகை ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது. அப்படி பார்த்தா நமக்கு வந்து ஆடி முதலையும் தட்சணா காலம் தான் இருக்குது, ஆடி கடைசியில் தட்சணா காலம் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு 2 கார்த்திகையுமே மிக மிக சிறப்பான கார்த்திகை தான். 2மே ஒவ்வொரு இடத்துல சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. முடிந்த அளவுக்கு முதல் கிருத்திகையை நீங்கள் கொண்டாடுங்க. முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கடைசி கிருத்திகையை கொண்டாடுங்க. இந்த ஆடி முதல் நாள்லேருந்தே நமக்கு ஆடி 1 ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா. ஆடி 1 ஸ்டார்ட் ஆகுதுக்கு முன்னாடியே நமக்கு தட்சண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஆணி 31லேருந்து 32 நினைக்கிறேன், ஆணி 32லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆடி 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அது புண்ணிய காலம். ஸோ நம்ம வந்து அந்த ஆடி 4ஆம் தேதி நீங்கள் கொண்டாடலாம். முடியாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் ஆடி கடைசிக்கு போய்க்கலாம். இந்த கிருத்திகையை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டாடுறதுனால உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். அதில் முக்கியமாக கடன் பிரச்சனை இருப்பவர்கள் வழிபாடு செய்யும்போது கடன் பிரச்சனை தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த கிருத்திகை வழிபாடு செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா கிருத்திகை பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை பெண்களுக்குரிய நட்சத்திரம். கார்த்திகை பெண்கள் தான் முருகனை வளர்த்தாங்க இல்லையா, அதனால் அவங்க வந்து வரம் பெற்றிருக்காங்க, சிவபெருமான்கிட்டேருந்து வரம் பெற்றிருக்காங்க. அதனால் வந்து நம்ம அந்த கிருத்திகை அன்று நம்ம வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்கும். உங்கள் பக்தி உண்மையாக இருக்கணும். உங்களுடைய பக்தி மேலே எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய வழிபாடு பெஸ்ட்டு வழிபாடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதாவது நீங்கள் ஒரு தீபத்தை மட்டும்தான் நீங்கள் ஏற்றுறீங்க, ஒரு பூ கூட உங்ககிட்ட இல்லைன்னா கூட என்னுடைய பக்தி உண்மையானதாக இருக்குது போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான மனநிலையோடு நீங்கள் வழிபாடு செய்யணும். என்கிட்ட அது இல்லையே இது இல்லைன்னு நீங்கள் முருகன்கிட்ட நினச்சி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. முருகர் வந்து ஆடம்பரத்தை பார்க்கவே மாட்டார், அன்பை மட்டும்தான் பார்ப்பார். அவரை நம்ம எவ்வளோ நம்புகிறோம், எவ்வளோ அளவுக்கு அவர் மேலே நம்ம பாசமாக இருக்கிறோம். அவர் நம்மளுடைய உறவு மாதிரி தான். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற உறவு மேலே எவ்வளோ பாசமாக இருந்தால் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, எவ்வளோ வந்து நம்மக்கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்ப்பாங்களோ அதே போல் தான் முருகர். நம்மக்கிட்ட இருக்கிற அன்பை அவர் எதிர்பார்ப்பார். நம்ம அவர் மீது எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பார். அதனால் வந்து அவர் ஒரு உறவு போல தான். அதனால் அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து என்கிட்ட வந்து இவ்வளோ தான் இருக்குது, என்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை, இதை வச்சு நான் பூஜை பண்ணிக்கிறேன் முருகா நீ ஏற்றுக்கொள் அப்படின்னா கட்டாயமாக அவர் அது மனதார ஏற்றுக்கொள்வார். நம்ம அது இருக்கணும் இது இருக்கணும்லாம் அவசியமே இல்லை. ஒரே ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து கூட அந்த நாளில் வந்து ஒரு 5 நிமிடம் முருகனுக்காக நீங்கள் ஒதுக்கி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும்.
முடியுது அப்படின்னா கட்டாயமாக அந்த கிருத்திகை அன்று கோவிலுக்கு முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். முருகன் ஆலயத்திற்கு போனாலே நமக்கு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இந்த ஆடி கிருத்திகை, ஆடி 4ஆம் தேதி வருகின்ற இந்த கிருத்திகை எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுங்க. கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முடிந்தால் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. விரதம் இருக்க முடியாதவர்கள் காலையும் மாலையும் இருவேளையும் விளக்கேற்றி வைத்து முருகனை வழிபாடு செய்யுங்க. பகல் நேரம் விரதம் இருப்பவர்கள் தூங்காதீங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் படுத்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒன்று தவறல, தூங்காதீங்க. ஒரு அரை மணி நேரம் நான் தூங்கிக்கிறேன், 1 மணி நேரம் தூங்கிக்கிறேங்கிற அந்த பேச்சுக்கே இடமில்லை. விரதம் இருப்பவர்களுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த நாளன்று கோபப்படாதீங்க. யாருக்கிட்டேயும் சண்டை போடாதீங்க. யாரையும் சபிச்சிடாதீங்க. வார்த்தைகள் நீங்கள் விட்டுறாதீங்க. நெகட்டிவான வேர்ட்ஸ் பேசிடாதீங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, பொழுதுபோக்காக நம்ம படம் பார்க்கறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு நாள் தான். நீங்கள் முருகனுடைய படம் பாருங்கள். முருகனுடைய படங்கள் நிறையா இருக்கு இல்லையா, யூடியூப்பில் போட்டாலே வரும். அந்த படத்தை பார்த்தாலே நமக்கு இன்னமும் பக்தி அதிகமாகத்தான் செய்யுமே தவிர நம்ம பக்தி கொஞ்சம் கூட மாறாது. இப்போ நம்ம பொழுதுபோக்கு ஏதாவது ஒரு சீரியலோ அல்லது ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம முருகனை நினைக்க மாட்டோம். அதுக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய் பார்ப்போம். அதனால் முருகனை ஞாபகப்படுத்துகிற மாதிரி செயல் நம்ம தாராளமாக செய்யலாம். முருகனுடைய படம் பார்க்கலாம், முருகனுடைய பாடல்கள் கேட்கலாம், முருகனுடைய அந்த பாடல்களை நம்ம படிக்கலாம். ஏன்னா முருகருக்கு ரொம்ப பிடித்தது அவரை புகழ்ந்து நம்ம பாடுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப ரசிப்பார் அப்படிங்கிறது புராண கதைகளை சொல்லப்பட்டிருக்கு. அவரை நம்ம புகழ்ந்துட்டே இருக்கணும். அதுதான் அவர் அதிகமாக விரும்புவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் பாடல்கள் பாடுங்க. முருகனுடைய சிலையெல்லாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணுங்க. பால் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், தேன், இளநீர், தயிர் அபிஷேகம், இதெல்லாம் முருகனுக்கு உகந்த அபிஷேகம். இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். வேல் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க. முருகருக்காக அந்த நாளை நம்ம ஒதுக்கிடணும். அதாவது இது முருகனுக்கு உரிய நாள், இது முருகனுக்கும் எனக்கான நாள் அப்படிங்கிற மாதிரி இந்த நாள் முருகனுக்காக இருக்கிற நாள். நம்ம மனதார முருகனை வழிபாடு செஞ்சு இந்த நாளை மென்மேலும் நம்ம சிறப்பாக்கிக்கிடணும். நமக்கு சிறப்பாக்கிக்கிடணும். நம்மளோட வேண்டுதல் எல்லாமே சொந்த வீடு வேண்டும் நினைக்கிறவங்க அடுத்த ஆடி கிருத்திகை வர்றதுக்குள்ளே எனக்கு சொந்த வீடு நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க முருகா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க. நிச்சயமாக அடுத்த ஆடி கிருத்திகை வர்றதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு புது வீடுக்கான எல்லா பிளானும் நீங்கள் பண்ணிடுவீங்க. நம்பிக்கையுடன் வழிபாடு செய்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த பதிவாக நான் கொடுக்குறேன். நன்றி.